Praise the Lord, kids. Welcome to the Smart One Bible Story channel. Come, let us watch the Bible stories and may Lord speak to you through these stories. கதை 22. பார்வோனின் கனவுகள். பாரோஸ் ட்ரீம்ஸ். யோசேப்பு இன்னும் சிறையில்தான் இருந்தார். 2 வருடம் அப்படியே ஓடிவிடுகிறது. அவரை பற்றிய நினைவு பானபாத்திரக்காரனுக்கு சுத்தமாக வரவில்லை. பின்பு ஒரு நாள் பார்வோன் 2 கனவுகளை காண்கிறான். அவற்றின் அர்த்தம் புரியாமல் குழம்பி போகிறான். அடுத்த நாள் காலையில் அவன் தன்னுடைய ஞானிகளை வரவழைத்து கனவுகளை அவர்களிடம் சொல்கிறான். ஆனால் அந்த கனவுகளின் அர்த்தத்தை அந்த ஞானிகளால் சொல்ல முடியவில்லை. கடைசியில் பானபாத்திரக்காரனுக்கு திடீரென்று யோசேப்பின் ஞாபகம் வருகிறது. உடனே அவன் பார்வோனிடம், நான் சிறையில் இருந்தபோது கனவுகளை கண்டேன், அதனுடைய அர்த்தத்தை ஒருவன் எனக்கு சொன்னான் என்று சொல்கிறான். உடனடியாக யோசேப்பை சிறையிலிருந்து அழைத்து வரும்படி பார்வோன் உத்தரவிடுகிறான். யோசேப்பிடம் பார்வோன் தான் கண்ட கனவுகளை சொல்கிறான். அவன் என்ன கனவு கண்டான் என்று தெரியுமா? பார்வோன் அந்த கனவுகளை யோசேப்பிடம் சொல்கிறான். 7 கொழுத்த அழகிய பசுக்களை பார்த்தேன். பின்பு எலும்பும் தோலுமாயிருந்த 7 மெலிந்த பசுக்களையும் நான் பார்த்தேன். அந்த மெலிந்த பசுக்கள் அந்த கொழுத்த பசுக்களை விழுங்கிவிட்டது. இதுதான் முதல் கனவு. என்னுடைய 2வது கனவில் ஒரு செழுமையாய் முற்றி இருந்த 7 தானிய கதிர்கள் ஒரே தாளில் ஓங்கி வளர்ந்திருப்பதை கண்டேன். பின்பு காய்ந்து போயிருந்த 7 தானிய கதிர்களை கண்டேன். காய்ந்து போயிருந்த தானிய கதிர்கள் அந்த 7 நல்ல தானிய கதிர்களை விழுங்க தொடங்கியது போல கண்டேன். இதுதான் என்னுடைய 2வது கனவு. பின்பு யோசேப்பு பார்வோனிடம், இந்த 2 கனவுகளும் ஒரே காரியத்தை தான் குறிக்கின்றன. அந்த 7 கொழுத்த பசுக்களும் அந்த 7 செழுமையான தானிய கதிர்களும் 7 வருஷங்களை குறிக்கின்றன. அந்த 7 மெலிந்த பசுக்களும் அந்த 7 காய்ந்த தானிய கதிர்களும் அதற்கு அடுத்து வரும் 7 வருஷங்களை குறிக்கின்றன. அதாவது எகிப்தில் முதல் 7 வருஷம் ஏராளமாக தண்ணீர் உணவு இருக்கும். அதன் பின்பு வரும் 7 வருஷம் பஞ்ச காலமாக இருக்கும் என்று சொல்கிறார். எனவே அந்த முதல் 7 வருஷத்தில் உணவை சேர்த்து வைக்கும் பொறுப்பை ஒரு ஞானமுள்ள மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்து வரும் 7 வருஷ அந்த பஞ்சத்து காலத்தின் போது மக்கள் பட்டினியால் வாடமாட்டார்கள் என்று பார்வோனுக்கு யோசேப்பு ஆலோசனை கொடுக்கிறார். பார்வோனுக்கு இந்த ஆலோசனை ரொம்ப பிடித்து போய்விட்டது. அதனால் உணவை சேகரித்து அதை சேமித்து வைக்கும் பொறுப்பை யோசேப்புக்கு பார்வோன் கொடுக்கிறான். பார்வோனுக்கு அடுத்தபடியாக மிக உயர்ந்த பொறுப்பு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. 8 வருடங்களுக்கு பின்பு பஞ்சகாலம் வந்தது. அப்போது சில ஆட்கள் தன்னிடம் வருவதை யோசேப்பு பார்க்கிறார். அவர்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள்தான் யோசேப்புடைய 10 அண்ணன்மார்கள். கானானில் அவர்கள் வீட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவர்களது அப்பா யாக்கோபு அவர்களை எகிப்து தேசத்துக்கு அனுப்பியிருந்தார். யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மாரை அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் அந்த அண்ணன்மார்களுக்கு யோசேப்பை அடையாளம் தெரியவில்லை. ஏன் தெரியுமா? யோசேப்பு இப்போது பெரியவனாக வளர்ந்து விட்டார். அதோடு யோசேப்பு வித்தியாசமான உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார். தான் சிறுவனாக இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு முன் தலை குனிந்து வணங்குவது போல் தான் கண்ட கனவு அப்போது அவருக்கு நினைவுக்கு வந்தது. எனவே ஒரு நல்ல காரணத்துக்காகத்தான் கடவுள் தன்னை எகிப்துக்கு அனுப்பி இருக்கிறார் என்பதை யோசேப்பு புரிந்து கொள்கிறார். அதன் பின்பு யோசேப்பு என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை நாம் அடுத்து வரும் கதையில் பார்க்கலாம். Animated by Smart One Infotech.